அண்ட் வந்து இவனை வச்சு பயங்கரமாக வீலி பண்ண முடியுது. 60-70 அழகாக வண்டி தூக்குறான் ஜாலியாக. லைட்டாக இப்படி பம்ப் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தா பயங்கரமாக தூக்குறான். ஹாய் ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 சுசுகி சீரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்க் ஆல்ட்ரேஷன் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட இப்போதான் சுசுகி மேக்ஸ் 100 இவன் நம்ம வண்டி. ஸோ இவனுக்கு வந்து டிஸ்க் ஆல்ட்ரு இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் இவனுக்கு பண்ணதுக்கு எந்தெந்த ஃபோர்க் போட்டிருக்கோம், யாரோட மாஸ்டர் சிலிண்டரு, என்ன கேலிப்பரு, ஸோ இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்துடும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு செகண்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைக் இந்த மாஸ்டர் சிலிண்டர் வந்து ஷைனோடது. உள்ளே வந்து எம்சி கிட்ட வந்து நியூவாக போட்டேன். நீங்கள் வாங்கினீங்கன்னா புதுசாக வந்து எம்சி கிட்ட வாங்கிடுங்க. எம்சி கிட்ட வர்றது வந்து இந்த இடத்துல உள்ள வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது லைக் ஒரு 350 to 400 ஸோ அந்த ரேஷியோவில் வரும். அப்புறம் மேலே எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். அதை பண்ணிவிட்டு டிவிஎஸில் .4 ஆயில் இருக்குது. ஸோ அவன் வந்து ஒரு 55-60 ரூபா வருவான். ஸோ அவனும் வாங்கிக்கலாம். பிரேக் ஹோஸ் வந்து நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. வாங்கி இவன் நல்லா இருக்கானா பார்த்துக்கோங்க. இவன் வந்து சின்னதாக கிராக் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் ஒன்று வெடிச்சிருக்க மாதிரி இருந்தாலும் மாற்றிடுங்க இவனை. ஏன்னா இவன் தான் நம்ம கொடுக்குற ப்ரெஷரை வந்து அமுச்சு விட்றோம். இந்த இடத்துல ஒரு சின்ன லீக் இருந்தால் கூட அந்த ஆயில் வந்து வெளியே வந்து பட்டுரும். அண்ட் வந்து பிரேக் ஃப்ளூயிட் வந்து நீங்கள் ஊற்றும் போது டேங்க்லேயோ இல்லை பெயிண்ட் ஏரியா எந்த ஏரியாலாம் இருக்குதோ அந்த ஏரியாவில் படாத மாதிரி ஊற்றணும். ஏன்னா பட்டுச்சுன்னா அது ஃபேட் ஆகிடும் அண்டு வந்து அவன் போயிடுவான். அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவனை இதோட கனெக்ட் பண்ணோம். அது மட்கார்டு மாட்டும் போது மாட்டிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேலிப்பர் வந்து ஷைனோடது தான், வேறு எந்த வண்டியும் கிடையாது. ஷைனோடது யூனிகானோடது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஷைனுக்கும் யூனிகானுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்றாங்க. என்னென்னா இந்த 4 டியூப் இருக்குல்ல, இதோட டயா, இந்த டயா வந்து யூனிகானில் பெருசாக இருக்கும். அதாவது இப்போது ஷைனில் இப்படி இருக்குன்னா யூனிகானில் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு வந்து இந்த டீ ஸ்டெம் வந்து சுசுகியோடது தான். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த சுசுகியோட டீ ஸ்டெம்மில் ஸ்ட்ரெயிட்டாக ஏறுற மாதிரினா ஷைனோடது ஏறும். யூனிகான்னா நம்ம லேத்தில் கொடுத்து சின்ன வேலை பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ தட் நான் ஷைனோடதே வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பறக்கும் தட்டு. இவர் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா CBZ 2004 மாடல், அதே வீல் செட்டப் தான். ஸோ எப்படின்னா இதில் வந்து நீங்கள் இதுவும் போட்டுக்கலாம், யூனிகானோட பிளேட்டோ ஷைனோட பிளேட்டு இல்லை CBZ பிளேட்டு மூணுத்தையுமே இதிலே இறக்கிடலாம். எது கிடைக்குதோ இறக்கிடலாம். அண்ட் வந்து நான் ஷைனோட பிளேட்டு ஒன்று வச்சுருக்கேன். இது ஏன் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அதனால தான் இவ்வளோ தூக்கி போட்டேன். அப்புறம் ரிம்மு பார்த்தீங்கன்னா அவன் வந்து 18 இன்ச் தான். ஸோ இது மேக்ஸ் 100 ரிம்மு இல்லை, ஷைனோட ஒரிஜினல் ரிம்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தாலும் அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். கேலிப்பரில் வந்து பிஸ்டன் புதுசாக போட்டுருங்க, ஓரிங் புதுசாக போட்டுருங்க. அண்டு நம்ம பண்ண இடத்துல ஒரு கோளாறான வேலை நடந்துருச்சு, அதை காட்டுறேன். லீடர் நட்டு இவன் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னா அது ஒரு பெரிய கதை. அந்த கதையில் ஒரு கதை தான் இந்த கதை. என்னென்னா ஒரு பையன்கிட்ட ஒரு போல்ட்டை கொடுத்து, ஸோ இந்த த்ரெட்டில் இந்த அளவில் போய்ட்டு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னான். அவன் போயிட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வர அவன்கிட்ட கடைக்காரங்கிட்ட சொல்லி அவன் எனக்கு 1008 பில்லை போட்டு அப்புறம் அவனுக்கு நான் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் மாற்றணும். அப்படியே வாங்கிட்டு வரும்போது இவ்வளோ த்ரெட்டு அதிகமாக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. என்ன பண்ணலாம், சரி மாட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்த தடவை ரெடி பண்ணும்போது மாட்டி விட்டுக்கலாம். அண்ட் அதனால என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு நார்மலாக இருக்கும், இதுக்கப்புறம் தான் பிரேக் பிடிப்பான். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிடிப்பான், அந்தளவு போயிட்டுருக்க மாட்டான். ஆனால் இதெல்லாம் பாதி தாண்டினோடனே சரியான போயிட்டுருப்பான். அண்ட் வந்து இவனை வச்சு பயங்கரமாக வீலி பண்ண முடியுது. 60-70 அழகாக வண்டி தூக்குறான் ஜாலியாக. லைட்டாக இப்படி பம்ப் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தா பயங்கரமாக தூக்குறான். வேறு மாதிரி இருக்குது நிஜமாக. டிஸ்க் செட்டப் பண்ணது நான் ஆக்சுவலாக பல்சரோட தான் ட்ரை பண்ணிருந்தேன். பல்சரில் 2001 மாடல், அது வந்து இந்த மாதிரி தான் டேரக்ட் ஃபிட்டு. ஸோ அதில் என்னென்னா சின்ன பிரச்சனைனா பட்ஜெட்டு.
நம்ம யமஹா ஓனர்ஸ் இருக்காங்கள்ல, நம்மளோட தோழர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RX 100 G ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காண்டி அதை எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ மார்க்கெட்டில் அது கிடையவே கிடையாது. டிமாண்டு எப்படியே இருந்தாலும் எடுத்து பதுக்கி வச்சுறாங்களே தவிர நம்மகிட்ட தர மாட்டுறானுங்க. ஐயா நானும் கேட்டு பார்த்துட்டேன், தரவே மாட்டேன்றானுங்க. என்ன பண்ணலாம்? அதுதான், அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்ல பார்த்தீங்களா? சொல்கிறேன். இவன் 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 அப்படியே மேலே வந்தீங்கன்னா இவனுங்க எல்லாம் சேர்ந்து 3 ரூபா. அப்படி இப்படின்னு பேசி ஒரு ஃபஸ்ட்டு 4.5 அந்த மாதிரி சொன்னானுங்க. 3 கிட்ட எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உள்ளே இருக்க MC கிட்டு இவனுங்க வந்து ஒரு 400 ரூபா பக்கம் வருவானுங்க. கேலிப்பரில் இருக்க ஓரிங்ஸ் ஒரு 100 ருபீஸ் பக்கம் வருவான். பிஸ்டன் வந்து நான் மாற்றலை, எந்த கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, நான் மாற்றலை. பிளேட் வந்து ஒரு 1500 ரூபா அந்த மாதிரி வரும் புதுசு நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா. அவ்வளோதான், மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்லை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பை. லவ் யூ ஆல். டேக் கேர்.